வறட்சி பகுதியான தருமபுரி மாவட்டத்தில் குறைந்த செலவில் பேரிச்சி மரங்கள் வளர்த்து லாபம் ஈட்டுவதற்கான நம்பிக்கை கொடுத்திருக்கிறார் ஒரு விவசாயி. இவரை பற்றி இந்த தொகுப்பில். தமிழகத்தின் வறட்சியான மாவட்டங்களில் தருமபுரி மாவட்டமும் ஒன்று. இங்கு விவசாயம் மழையை நம்பி மட்டுமே உள்ளது. இந்த நிலையில் குறைந்த நீர் தேவையுள்ள எல்லா மண்ணிலும் வளரக்கூடிய செயற்கை உரங்கள் தேவைப்படாத உயர் ரக பேரிச்சை மரங்களை நட்டு லாபகரமான முறையில் பேரிச்சம் பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார் அரியகுளத்தைச் சேர்ந்த நிசாமுதீன். இவர் தனது 9 ஏக்கர் நிலத்தில் பெரி என்ற உயர் ரகம் உட்பட 32 ரகங்களை சேர்ந்த பேரிச்சை மரங்கள் நட்டுள்ளார். இவை திசு வளர்ப்பு முறையில் உருவாக்கப்பட்ட ரகங்கள். இந்த வகை மரங்கள் இங்கிலாந்து, கலிபோர்னியா, இஸ்ரேல், அபுதாபி போன்ற நாடுகளில் மட்டுமே சாகுபடி செய்யப்படுகின்றன. நிசாமுதீனின் தோட்டத்தில் உள்ள ஒரு மரம் 30 கிலோ முதல் 50 கிலோ வரை காய்க்கிறது. மரங்கள் நடப்பட்டு 4 மற்றும் 5வது ஆண்டுகளில் 100 கிலோ முதல் 300 கிலோ வரை பழங்கள் காய்க்கும். இந்த வகை பேரீச்சைகளுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது. தர்மபுரி போன்ற வறட்சியான பகுதிகளுக்கு இந்த பேரீச்சை விவசாயம் உகந்தது என்கிறார் நிசாமுதீன். இந்த மாதிரி மாவட்டத்துக்கு உகந்த பயிர். இந்த மாவட்டத்தில் இந்த சீதோஷ நிலைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பேரிச்சை பயிர் நடவு செய்திருந்தாலும் தருமபுரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகசூலும் நல்லா இருக்குது. இந்த நீர் பற்றாக்குறை ஒரு காரணம்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்னு சொல்லலாம். இல்லை எல்லா விதமான சாயலுக்கு வரக்கூடிய பயிர் இது. இந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு தண்ணியாக இருந்தாலும் இல்லை ஸ்வீட் வாட்டராக இருந்தாலும் பேரிச்சை விளையுங்க. பேரீச்சை விவசாயத்திற்கு அதிக அளவில் வேலையாட்கள் தேவைப்படுவதில்லை. ஆண்டுக்கு ஒரு முறை மரங்களில் பழங்கள் காய்க்கும். வாடிக்கையாளர்கள் நிசாமுதீனை தேடி அவரது தோட்டத்திற்கே வந்து பழங்களையும் செடிகளையும் வாங்கி செல்கின்றனர். இங்கே நல்லா எல்லா மரத்துலையுமே நல்லா காய்ப்பாக இருக்குது. எல்லாமே ஒரு மரத்துக்கு ஒரு 5 கொலை 10 கொலை மரத்து வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி நல்லா காய்ப்பு இருக்குது. ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக நமக்கும் தெரியுது. அதனால் நாங்களும் இந்த செடி வைக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். செடி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ஒரு 40 செடி வச்சுருக்கோம். ஒரு 1 இயர் ஆகுது. இப்போ ஒரு 20 செடி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோங்க. நல்ல சுவை உள்ள இந்த ரக பேரீச்சைகளுக்கு செயற்கை உரங்கள் தேவையில்லை. இயற்கை உரங்களை பயன்படுத்த தோட்டக்கலைத்துறையும் விவசாயிகளுக்கு உதவி செய்கிறது. இந்த மரங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை பழங்கள் கொடுத்தாலும் ஆண்டு முழுவதும் விவசாயிகளை வாழ வைக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. அரேபிய நாடுகளில் மட்டுமே வளரும் இந்த பேரிச்சை தற்பொழுது தமிழகத்தில் குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் இந்த விவசாயி பேரிச்சையை சாகுபடி செய்து நல்ல லாபத்தை ஈட்டுள்ளார். இதுபோல் மற்ற விவசாயிகளும் மாற்று பெயரான இந்த பேரிச்சையை சாகுபடி செய்து வருவாய் ஈட்ட வேண்டும். நியூஸ் 18 தமிழ்நாடு, தருமபுரியிலிருந்து சுகுமார்.